Good morning, dear students. Today we revise the chapter bacteria. Today we revise bacteria. Bacteria are a prokaryotic and a unicellular ubiquitous microscopic organism. You know the definition of prokaryotic? False nucleus. The nuclear material is not covered by a nuclear membrane is called as a prokaryotic. Unicellular, you know that, made up of single cells. Ubiquitous, it is present everywhere. It is microscopic organism. It can be seen under the microscope. It was first discovered by Dutch scientist Anton van Leeuwenhoek in the year 1676, and he called it as animalculus. First, it is called as the name animalcules. The study of bacteria is called as bacteriology. The study of bacteria is called as bacteriology. Is the Robert Koch. He is Robert Koch. Robert Heinrich Hermann Koch, a German physician and a microbiologist, is considered as the founder of modern bacteriology. Underline maniko one more question. Who is the founder of modern bacteriology? Robert Koch. He only identified the causative organism for anthrax, cholera, tuberculosis. இதெல்லாம் எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணவர் யாரு? கோச். The experimental evidence concept of infection was proved by Koch postulates theory. ஓகேவா? கான்செப்ட் ஆஃப் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு அந்த எவிடன்ஸை கொண்டு வந்தவர் ப்ரூவ் பண்ணவர் யாரு? கோச். He was awarded Nobel Prize in the field of medicine physiology in the year 1905. Some of the milestones they given, all you must learn this ma. In 1829 Herrenberg வந்து coined the term bacteria. 1884 Christian Gram discovered the gram staining method. 1923 David H. Berge discovered the first edition of Berge's manual. ஸோ பாக்டீரியா பார்த்தினா அத்தனை கிளாசிஃபிகேஷனும் இருக்கிற மேனுவல் தான் என்னது? பெர்கீஸ் மேனுவல். ஸோ அதோட ஃபஸ்ட் எடிஷனை டிஸ்கவர் பண்ணவர் யார்? டேவிட் ஹெச் பெர்கி. 1928 ஃபெட்ரிக் கிரிஃபித் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணார். 1952 ஜோஸ்வா லீடர்பர்க் பிளாஸ்மிட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மைல் ஸ்டோன்ஸ். ஸோ இதெல்லாம் உனக்கு 1 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி கேட்கலாம், பார்த்துக்கோ. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் பாக்டீரியா. ஸோ நம்ம வைரஸ் படிக்கும் போது அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம், பாக்டீரியாவுக்கும் அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், திருப்பி சைனோ பாக்டீரியாவுக்கும் பார்த்தோம், ஃபங்கஸுக்கும் அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம், லைக்கன்ஸுக்கும் ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸில் கொஞ்சம் மெயின் வச்சுக்க. ஏதாவது ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸ் உனக்கு 5 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்கலாம். ஸோ இதில் ஜென்ரல் கேரக்டர்ஸில் பார்த்தோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம இதில் என்னன்னு சொல்கிறோம்? நியூக்ளியாய்டு. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இங்கே நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை, அதனால அதை நியூக்ளியாய்டுன்னு சொல்லலாம், அல்லது ஜீனோபோர்னு சொல்லலாம், அல்லது இன்சிபியன்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். செல் வால் வந்து பாலிசாக்கரைடாலையும் ப்ரோட்டீனாலையும் ஆயிருக்கு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ராபிக் இருக்குது. ஆட்டோட்ராபிக் எக்ஸாம்பிள் பாக்டீரியோ குளோரோஃபில், குரோமாட்டியம். ஹெட்ரோட்ராபிக்கு விப்ரியோ கொலரா, நம்ம இண்டஸ்ட்ரைனுக்குள்ளே வளர்றது. ஆட்டோட்ராபிக்னா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் ஆட்டோட்ராபிக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம்னா அது ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா த்ரூ த பைனரி ஃபிஷன் மூலமாகவும் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் மூலமாகவும் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டியூ டு த ஜெனட்டிக் ஜீன் ரீகாம்பினேஷன் மூலமாக நடக்குது. கான்ஜுகேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகரியாட்டிக் ஆர்கானிசம். இங்கே நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சண்ட்டாக இருக்கும், லேக்டுன்னு அது ஆப்சன்ஸ்னு சொல்லியிருக்கோம். மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்காது. So these are the general characteristic. Shape and classification based on the shape and arrangement of flagella வச்சு. ஸோ ஸ்பெரிக்கலாக இருந்தால் அதை காக்கஸ்ன்னு சொல்லுவோம், டிப்ளோகாக்கஸ். அதே குரூப்பாக இருந்ததுன்னா அது ஸ்டெஃபைலோகாக்கஸ். 4 ப்ரெசண்ட்டாக இருந்தால் டெட்ராகாக்கஸ். ஃப்ரண்ட் சைடில் 4ம் பேக் சைடில் 4ம் இருந்தால் அது பேர் சார்சினான்னு சொல்லுவோம். அதே செயின் லைக்கில் இருந்தால் அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ராட் ஷேப்பில் இருந்தால் பெசிலஸ், டிப்ளோபெசிலஸ். ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருந்தால் ஸ்பைரல்லம். கமா ஷேப்பில் இருந்தால் விப்ரியோ காலரா. பேஸ்ட் ஆன் த ஃப்ளாஜலர் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு சிங்கிள் ஃப்ளாஜலாக இருந்தால் மோனோட்ரைக்கஸ், கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளாஜலாக இருந்தால் லோஃபோட்ரைக்கஸ். ஸோ 2 எண்ட்லேயும் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளாஜலாக இருந்தால் ஆம்பிட்ரைக்கஸ். ஸோ அதோட சர்க்கும்ஃபரன்ஸ் அவுட்டர் ரீஜன் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது பேர் பெரிட்ரைக்கஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜலான்னு பார்த்தீங்கன்னா அது ஏட்ரைக்கஸ்.
ஸோ இங்கே வந்து அதோட டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. கோக்கை, ஸ்ட்ரெப்டோகாக்கை, ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது, கமா ஷேப்பில் இருக்குது, எல்லா ஸ்ட்ரக்சரும் உனக்கு வந்து வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்லு. ஸோ இது உனக்கு வந்து 3 மார்க் கொஷின்லையோ அல்லது 5 மார்க் கொஷின்லையோ கம்பல்சரி டயக்ராமேட்டிக் கொஷின் கேட்கலாம். ஸோ இதில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே கம்பல்சரி எல்லோரும் வரைஞ்சி பார்த்துருக்கணும். இதில் உள்ள டயக்ராம் எல்லாமே, பார்ட்ஸ் லேபிளிங் எல்லாமே பார்த்துருக்கணும். ஸோ கேப்சூல் தான் என்னது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கு அடுத்து இருக்கிறது செல் வால், அது உள்ளே இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே நல்லா டெப்த்தாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு வரலாம். பாக்டீரியல் செல்லும் பார்த்தீங்கன்னா கேப்சூல் இருக்கும். கேப்சூல்னு சொல்லலாம், அதை கிளைகோகாலிக்ஸ்ன்னு சொல்லலாம். செல்வால் சைட்டோபிளாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு கேப்சூல்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெலாட்டினஸ் ஜெல்லை சப்ஸ்டன்ஸு. எதால் ஆயிருக்குன்னா பாலிசாக்ரைடாலையும் பாலிபெப்டைடாலையும் ஆயிருக்கு. இது வந்து திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ் பாண்டு வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அதை கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து செல்ஸை வந்து டிசீஸ்லேருந்தும் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதா அதோட ரோலு. ஸோ அது ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால ஒரு இதில் போய் ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். செல்வால் பார்த்தோம்னா கிரானுலராக இருக்கும், ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரிஜிடாக இருக்கும். இதோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் சேப்பை கொடுக்குறது தான் அதோட ரோல்னு பார்த்தோம். செல்வால் எதால் ஆயிருக்குன்னா பெப்டிடோகிளைகானிலையும் மியூக்கோபெப்டைடால் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது வழியே தான் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் எதால் ஆயிருக்கு, லிப்போப்ரோட்டீனால் ஆயிருக்கு. இட் வில் பி கண்ட்ரோல் த என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் அயான்ஸ். உள்ளர போகிற வெளியில் மாலிகூல்ஸ் அயான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிளாஸ்மா மெம்பரேன் தான். அடுத்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்வால், அதில் வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட்டு சப்ஸ்டன்ஸு சைட்டோபிளாசம்ன்றது. அதில் வந்து ரிபோசோம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், கிளைகோஜன், பாலிபீட்டா ஹைட்ராக்சி பிரிட்டரேட் கிரானியூல்ஸு, சல்பர் கிரானியூல்ஸு, கேஸ் வெசிக்கல்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ். இதில் ரைபோசோம்ஸு, கிளைகோஜனு, தென் சம் ஆஃப் த கிரானியூல்ஸ் மட்டும்தான் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் பாக்டீரியல் குரோமோசோமும் சைட்டோபிளாசத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. பாக்டீரியல் குரோமோசோம் பார்த்தோன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுலாக இருக்கும், டைட்லி காயில்டாக இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுலாக இருக்கும், டைட்லி காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. யூக்கரியாட்ஸில் இருக்கிற மாதிரி இதை கவர் பண்ணி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? நியூக்ளியாய்டு அல்லது ஜீனோபோர் அப்படின்னு சொல்லிட்டு நேமு. இங்கே டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்ட் டு த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஸோ அந்த டிஎன்ஏவோட சேர்ந்து இங்கே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்காது. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் உனக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூக்கரியாட்ஸில் தான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அடுத்து பிளாஸ்மிட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பாக்டீரியல் செல்லு கூட இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பிளாஸ்மிட் வந்து வெக்டராக ஆக்ட் ஆகுது. பிளாஸ்மிடோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது பாக்டீரியல் குரோமோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி பாக்டீரியல் குரோமோசோம் இருக்குது, அதை விட இருக்கிற ஒரு குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த பிளாஸ்மிட். அது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஎஸ்னா என்னது? டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், சர்க்குலராக இருக்கும், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் நேச்சராக இருக்கும், அட்டானமஸ் எலமெண்ட். அதுவே முடிவெடுத்துக்கும், அதுவே என்ன வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதால் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அதால் பண்ண முடியும். தே கண்டெயின் ஜீன் ஃபார் ஃபர்டிலிட்டி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அதில் எதுக்கான ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபர்டிலிட்டிக்கான ஜீன்ஸு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸு, ஹெவி மெட்டல் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பிளாஸ்மிடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதில் இருக்கிற ஜீன்ஸை வச்சு. ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் பிளாஸ்மிடு, ஆர் பிளாஸ்மிடு, கோல் பிளாஸ்மிடு, ஆர்ஐ பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஜீன்ஸை வச்சு பிளாஸ்மிடை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து அதில் என்ன இருக்குன்னா மீசோசோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து பிளாஸ்மா மெம்பரோட இன்ஃபோல்டிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மீசோசோம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெசிகல்ஸ், டியூபிள்ஸ், லேமெல்லாம் இந்த மீசோசோம்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ மீசோசோமில் வேறு என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ஃபங்க்ஷனும் பைனரி ஃபிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸை தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிற இடம், ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிற இடம், ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு எதை சொல்லுவோம்? ரிபோசோம்ஸு. இதில் என்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70S டைப் இருக்குது. அதே யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா 80S டைப் இருக்கும். ஓகே, இதை எப்படி பிரிக்கிறாங்க? 70S எப்படி பிரிக்கிறாங்கன்னா 50S லார்ஜர் சப் யூனிட்டாகவும் 30S வந்து ஸ்மாலர் சப் யூனிட்டாகவும் பிரிக்கிறாங்க.
The ribosomes are held together by mRNA and form a polyribosomes. நிறைய ரைபோசோம்ஸ் வந்து mRNAல அட்டாச் ஆகிருக்கிறதா என்னது பாலிரைபோசோம்ஸ். இந்த மாதிரி நிறைய ரைபோசோம்ஸ் வந்து ஒரு mRNAல அட்டாச் ஆகிருக்கிறதா என்னது பாலிரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஜெல்லான்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்லை சுற்றி இருக்கிற அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத்துக்கு தான் என்னது ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். நியூமரஸ் தின் ஹேர் லைக் projections processes கிடையாதுமா projections of variable length emerges from the cell wall is called as flagella. eukaryotic cycle cellsல பார்த்தீங்கன்னா 9+2 பேட்டர்னில் இருக்கும். ஃப்ளாஜெல்லா இதில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கமோஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா பாக்டீரியா வந்து ஏற்கனவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். மோனோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், லோபோட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ்லாம் பார்த்தோம். அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரே ஆர் பிழை. இதுவும் என்னது ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் தான். செல் வாலில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எதுலனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் கான்ஜுகேஷன் ப்ராசஸில் வந்து இந்த பிழை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.